என்ன? அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் உங்க பக்கத்துல வச்சு சொன்னா தப்பாயிடாது? அதனால முடிவு தூக்கி வச்சுக்கிட்டீங்க. ஆமா. சரி. அப்போ பின்னாடி சொன்னது சரிதே இப்ப செய்ய பார்ப்போம். ஐ லவ் யூ அத்தா. ஏன் சொல்ல மாட்டேன்னு நினைச்சீங்களா? ஐ லவ் யூ, 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 ஐ லவ் யூ அத்தா. பொண்டாட்டி வேணாண்டி, கண்ட்ரோல் போதுடி, என்னால முடியலடி, அதுக்கப்புறம் நான் பொறுப்பு இல்லடி, சொல்லிட்டேன் சொல்லிட்டேன். நான் தான் சொன்னேன்ல, உங்களை நான் தடுக்க மாட்டேன்ட்டு. என்ன வேணா பண்ணிக்கோங்க, நான் தடுக்கவே மாட்டேன். உனக்கு என்னதாண்டி ஆச்சு பொண்டாட்டி? ஒன்னும் ஆகலையே. நீ சொன்னதே போதும்டி. நீ என்னை நம்புறேன்னு எனக்கு அதுவே தெரியுது. எனக்கு அதுவே போதும்டி. வேற எதுவுமே எனக்கு வேணாண்டி தங்கம். ஐ லவ் யூ மை பொண்டாட்டி. ஐ லவ் யூ, 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 லவ் யூ மை பொண்டாட்டி. என்ன தாண்டி பிரச்சனை? ஏன் அவ அப்படி இருக்கா? நேத்து அவ கேட்டதுல ஏதாவது அப்செட் ஆயிட்டாளா? இல்ல அவளுக்கு ஏதாவது பயம் வந்துடுச்சா? இவன் கூட எப்படி வாழ்றது? இல்ல இவனை எப்படி ஏத்துக்கிறது? அந்த மாதிரி. இல்ல சரசு, எப்பவுமே தெளிவா ஒரு நல்ல முடிவாவே யோசிக்க மாட்டியா? எப்ப பாரு ஏடா கூடமா தப்பாதான் யோசிப்பியா? அவளுக்கு அதை பார்த்த உடனே ஒரு கில்ட் ஃபீல் தான் வந்துச்சு. நமக்காக அவரு இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு, நாமளும் சேர்ந்து அவளை கஷ்டப்படுத்திட்டோமே அப்படின்ற பயம்தான் அவளுக்கு ஆச்சு. அவரை பார்த்தா எங்க உண்மையை சொல்லிடுவோன்ற பயத்துல அவர் அவாய்ட் பண்ணா. அதுக்கு போய் இப்படி லூஸ் மாதிரி பேசுற? என்ன ஏதுன்னே ஒரு கேள்வியும் கேட்டாத, பதிலுக்கு தெரிஞ்சுக்காது, அதுக்குள்ள நீ ஏன் ஒரு முடிவு எடுத்துடு. என்னடி சொல்ற? ஆமாண்டா லூசா, ஆமா. அவ ஃபுல்லாலாம் கேட்கல, கொஞ்சம் தான் கேட்டா. அந்த கொஞ்சம் கேட்டதுக்கே அவளுக்கு எப்படி தோண ஆரம்பிச்சிச்சுன்னா, நம்ம எதுவுமே பண்ணாம அவர் நம்ம மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி தோண ஆரம்பிச்சிருச்சு. பத்தாததுக்கு நம்ம ஃபோன் பண்ணி வேற அவரை பேசுங்க பேசுங்கன்னு டார்ச்சர் பண்ணிட்டோமே, அதுவே அவருக்கு அதிக பெயின் ஆயிடுச்சு. நம்மளும் சேர்ந்து ஒரு பெயின் கொடுத்துட்டோமே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டா. அதை விட அவரை பார்த்துட்டா, இல்ல அவனை நேருக்கு நேர் பார்த்தா அந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுவோமோன்ற பயத்துலதான் அவனை பாக்குறத அவாய்ட் பண்ணான். மத்தபடி வேற ஒண்ணுமே இல்ல. புரியுதா? அவ அவ என்ன நினைக்கிறானா, அத அவ பார்த்துட்டாலும் அவனுக்கு தெரிய வேண்டாம். ஒருவேளை தெரிஞ்சா அவன் மனநிலை எப்படி இருக்குமோ, இன்னும் கஷ்டப்படுவானோ அந்த மாதிரி. அவனா சொன்னா சொல்லட்டும், இல்லைன்னா அவ பார்த்தது அவ தெரிய வேண்டாம் அப்படின்னு அவன் நினைக்கிறா. அவ்வளவுதான், போதுமா? வேற ஒண்ணும் இல்ல. அதனாலதான் அவ காலையில கூட அவனை பாக்குறத அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சா. அதுக்கப்புறம் நான் தான் சொன்னேன், சரி இப்படியே இருந்தா வேலைக்கு ஆகாது, நீ பார்த்த விஷயத்த சொல்லாத, ஆனா உனக்கு என்ன தோணுதோ என்ன பேசணும்னு நினைக்கிறியோ அதை அவன் கூட பேசு அப்படின்னு சொன்னேன். ஆனா ஒரு நேத்தியா அப்படி இருந்தேன்னு கேட்டா நான் என்ன சொல்வேன், எனக்கு தெரியலையே, எனக்கு பயமா இருக்குன்னு சொன்னான். அதுக்குதான் நான் சொன்னேன், மூட் ஸ்விங் ஆயிடுச்சு சொல்லு. ஏன்னா அதுதான் எப்பவுமே கேர்ள்ஸுக்கு வர யூஸ்வலான ப்ராப்ளம் ஆச்சு. ஸோ அப்படி சொல்லிடு அப்படின்னு நான் சொன்னேன். ஒருவேளை அவன் நம்பலைன்னா உங்க அண்ணன் கிட்ட கூட கேளுங்க, கையலுக்கு அப்படி இருந்திருக்கா இல்லையான்னு சொல்லு அப்படின்னு நான் தான் சொன்னேன். அவன் கேட்டானா உண்மையை சொல்லு, ஆமா அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் இருக்கும்ட்டு. ஏன்னா ஒருவேளை சந்தேகப்பட்டு கேட்டானா, அதனால நான் அப்படி சொல்ல சொன்னேன். அதனால நீ உம்முனதான் சொல்லிடு, நீ பார்த்ததுனால உம்முனதான் தெரிய வேண்டாம். ஆனா உனக்கு பார்த்ததுனால என்ன ஃபீல் வந்துச்சோ அதை நீ அவன் கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணிடு அப்படின்னு சொன்னேன்டா. அவ்வளவுதான், ஞாபகம் வச்சுக்கோ. அவன் கேட்பான், எனக்கு என்ன, நான் உன்கிட்ட என்ன ஃபேஸ் பண்ணணும் அதை நீ அவன்கிட்ட சொல்லி, எனக்கு அது பிரச்சனை இல்லை. ஆனா அப்படி ஒரு ப்ராப்ளம் கேர்ள்ஸ்க்கு இருக்குன்றது அவனுக்கு தெரியட்டும், அவ்வளவுதான். புரியுதா? சரிடி, அவன் கேட்டானா நான் சொல்றேன் நிஜமா. அதுக்கப்புறமா தான் சரி நான் போய் ரூம்ல உட்காந்தா. நானும் அவனை அனுப்பி வச்ச ரூமுக்கு. இப்ப அவங்க எப்படியும் பேசிட்டு இருப்பாங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ சால்வ் பண்ணிட்டு இருப்பா ப்ராப்ளத்தை. அவ அன்னைக்கு நான் சொல்லும் போதே புரிஞ்சுக்கிட்டா. அவ மாறமாட்டா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இருந்தாலும் அவன் பேசுனதை கேட்டு, டாக்டர் சொன்னதை கேட்டு, அவ என்ன நினைப்பாளோ, என்ன மாறுவாளோன்ற பயம் எனக்கு அதிகமாயிடுச்சு. நம்புவான்னு ஒரு பக்கம், அவன் ஏத்துப்பான்னு ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் ஒரு பயம் இருந்துச்சுடி. அவ நிஜமா இப்ப அவனை ஏத்துப்பா இல்ல? அவளுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லல்ல? இல்ல எந்த கோவமும் அவளுக்கு இல்லல்ல? இவ்வளவு நாள் இருந்தது உங்க மேல கோவம் இல்ல, வருத்தம் தான். இப்போ இத பார்த்ததுக்கு அப்புறம் அவளுக்கு அந்த வருத்தம் கூட இல்ல, போதுமா? அதனால அத பத்தி நீ யோசிக்கவே வேண்டாம். ஆனா நீங்க தயவு செஞ்சு அவளை குழந்தையா ட்ரீட் பண்ணாதீங்க.
அவளா ட்ரீட் பண்ணுங்க, அது போதும். புரிஞ்சுதா? எனக்கும் அவளை பார்க்கணும் போல இருக்கு. நேத்து அவ என்கிட்டயே ஒரு மாதிரி கத்திட்டால, அதனால எனக்கு அவளை பார்க்கணும் போல இருக்கு. ஒரே கஷ்டமா இருக்கு. அவ என்கிட்ட கோவமாவும் வருத்தமாவும் இருந்தது இல்லைல்ல, எனக்கு ஒரு மாதிரி இதுவா இருக்குடி. அவளை பார்க்கலாமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, இப்ப அவங்க பேசி முடிச்சிட்டு இருப்பாங்க. வா, நம்ம போலாம். ஓகேவா? அவ என்கிட்ட பேசுவாள்ல, இல்ல கோவமா வருத்தமா இருப்பாள்? இவங்க ஒருத்தானுங்க, இவங்க சமாளிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிட்டு அதெல்லாம் இருக்க மாட்டா. வா, வந்து தொலை, போலாம். உனக்கு கொஞ்ச நாளா வாய் சரியில்லடி. தேவையில்லாத விஷயம் எல்லாம் பேசிட்டு இருக்க. அன்னைக்கு என்னடானா அவன் அவ்வளவு அழகா இருக்கான்ற, அப்புறம் இன்னொரு நாள் என்ன சொன்னா, இவன் கூட இருக்கிறது உன் கூட இருக்கிறதே பெட்டர்ன்ற. என்னடி நினைச்சிட்டு இருக்க? ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்னு சொல்லிட்டு இருக்க. நான் என்ன பொய்யா சொன்னேன்? உண்மையில அந்த பையன் அழகான்னா அழகா இருக்க பையன் அழகா இருக்கான்னு சொன்னேன். வேண்டாம், போதும். உனக்கு பொறாமையா இருந்தா நான் என்னடா பண்றது? அதுக்கு அழகா இருக்கவன் அழகா இல்லைன்னு நான் சொல்ல முடியும்? வா போல உள்ள. சொல்லுமா, என்ன? ம்ஹும். அம்மா, வெளியே 2 ஜீவன்கள் இருக்குமே, யாரும் உள்ள வரவே இல்ல. ஏன் வெளியவே இருக்காங்க? என்ன காரணம்? அடி பொண்டாட்டி, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு என்னடி பேசிட்டு இருக்க? நீங்க அது எப்ப பாரு கொடுத்துட்டே இருக்கீங்க. அதனால அதை பத்தி என்ன யோசிக்க வேண்டியிருக்கு? அதனால வெளியே இருக்க ஜீவன்களை பத்தி கேட்டேன். ஏய், நீ இருக்கியே, இப்ப இதை நான் நிறுத்தணும். அதுக்கு ஒரு விஷயம் தேவைப்படுதுன்னு அதை எடுத்துட்டேன். எங்க இவன் வேண்டாம் நிறுத்துங்கன்னு சொன்னா கத்த போறான் திட்ட போறான் அப்படின்னு யோசிச்சுட்டு இப்படி ஒரு டாபிக் எடுத்து பேசிட்டு இருக்க இல்ல? மேபி இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், எனக்கு தெரியாதுப்பா. இந்த மாப்பிள்ள உள்ள வரலாமா? ஓவரா பண்ணாதடா. என்ன பர்மிஷன்லாம்? வாடா வாடா. பொண்டாட்டி இறங்குற. அதனாலதான் பட்டு சாஞ்சிட்டு இருக்கேன். அப்புறம் என்ன? அதான் மச்சான், புதுசா ரூமுக்கு வரும்போது பெர்மிஷன்லாம் கேட்டு வர அப்படின்னு என்ன சொல்ல வர? இனிமேல் நாங்க ஒரு ரூமுக்கு வந்தா நாங்களும் பெர்மிஷன் கேட்டு தான் வரணும், அப்படியே உள்ள வரக்கூடாதுன்னு சொல்ல வரியாடா? டேய் மாப்பிள்ள, நான் எங்கடா அப்படி சொன்னேன்? நான் சும்மா உள்ள வரமே கேட்டு வந்தேன்டா. அது குத்தமாடா? ஆமா, தப்புதான். ஏன் கேட்டு வந்தாங்களாம்? கேளுங்க. அதான் தங்கம், அது வந்து கேட்டவங்க கிட்டலாம் நான் பேச தயாரா இல்ல. என்ன நாத்து, ஓகேவா? சமாதானம் ஆயாச்சா? அதெல்லாம் ஆச்சு ஆச்சு அண்ணி, ஆச்சு. என்கிட்ட கோவத்தை காட்டுறா, ஆனா அவகிட்ட கண்ணிலேயே பேசுறாடா, பாத்துக்கோ. ஆமா, என் மேல யாரு பாசமா இருக்காங்களோ அவங்ககிட்ட பாசமா பேசுறேன். யாருக்கு என்ன பிடிக்கலையோ அவங்ககிட்ட நான் கோவத்தை காட்டுறேன். டேய், அப்ப எனக்கு உன் மேல பாசம் இல்லைன்னு சொல்ல வரியாடா? எப்பா, என்னால முடியாதுப்பா. இப்பதான் ஒருத்தரை சமாதானப்படுத்தி முடிச்ச. தயவுசெய்து அடுத்தவர் திருப்பி கோச்சிக்காதீங்க. உங்க 2 பேரையும் சமாதானப்படுத்தி சமாதானப்படுத்தி எனக்கு டயர்டாயிடுது. தயவுசெய்து என்னை விட்டுருங்க, என்னால முடியல. இதேதான் நான் வெளியே சொன்னேன். பாரு, நம்ம வேவ்லன்ட்ட. ஆமா, ரொம்ப டார்ச்சரா இருக்கு. இதுங்க 2 இருக்கே, என்னால முடியலையே. பேசாம இதுங்க 2த்தையும் விட்டுட்டு எங்கன்னா ஒரு 4 நாள் போயிட்டு ஜாலியா சுத்திட்டு வரணும். நாம அப்பதான் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். பொண்டாட்டி என்னடி சொல்ற? இல்லம்மா. அப்ப என்ன சொல்றியாடா? சேச்சே, என்ன சொல்லிக்கிட்ட? என்ன என்ன போதுமோ? மாப்பிள்ள, என் தங்கச்சி சமாதானம் ஆயிட்டா நல்லதான் தெரியுது. ஆமாண்டா ஆமா. ஆனா உனக்கு எப்படி தெரிஞ்சது? அதான் உன் மேல எந்த கோவமோ இல்ல, எந்த வருத்தமோ இல்லைன்னு தெரியுது. நீ வாங்கி வச்சிருந்த ட்ரெஸ், நீ வாங்கி வச்சிருந்த செட்டு எல்லாம் நீ வாங்கி வச்சதை போட்டிருக்காளே, அப்ப அவளுக்கு உன் மேல மட்டும்தான் பாசம் இருக்குன்னு தெரியுதே. ஆமாண்டா ஆமா. இனிமேல் நான் வாங்கி வச்ச பொருள் எல்லாத்தையும் எடுத்துப்பேன், எல்லாத்தையும் போடுவேன்னு சொல்லியிருக்கான். அதனால எனக்கு எந்த கவலையும் இல்லை, வருத்தமும் இல்லை. அவள்ட மாப்பிள்ள, அட்லீஸ்ட் உன் மேலேயாவது சமாதானம் ஆயிட்டு உன் மேலேயாவது பாசம் இருக்கே. மத்தவங்க மேல அந்த பாசம் இல்லைனாலும் பரவாயில்ல. அட்லீஸ்ட் நீயாவது ஒத்துமையோட பரவாயில்ல, நீயாவது கொடுத்து வச்சிருக்கல, அது வரைக்கும் போதும்டா. யாரும் இங்க ஒரு சீன் போட வேணாம். நான் கையில என்ன போட்டிருக்கேன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க ஃபீலிங்ஸை கொட்ட சொல்லுங்க. ஓவர் ஆக்டிங்க கொஞ்சம் குறைக்க சொல்லுங்க. ஏய், இது உனக்காக நான் வாங்கி வச்சிருந்த வளையல் தானே, எதையும் நான் இங்க வச்சேன், இதுவும் நீ போட மாட்டேன்னு சொல்லியிருந்த. ஆமா, அந்த வளையல் தான். இப்போ ஒத்துக்கிறீங்களா 2 பேர் மேலயே பாசம் இருக்குன்னு? என்ன, ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஒத்துக்கிறேன், என்னையும் உனக்கு பிடிக்கும்னு ஒத்துக்கிறேன். என் மேல எந்த கோவமும் இல்லைன்னு ஒத்துக்கிறேன். ஆ, இதுங்க 2த்தையும் சமாளிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. இதுங்க 2த்தையும் சமாளிக்கிறத விட ஒரு ஸ்கூல் வச்சு நான் பசங்களே மேய்ச்சிருவோம் போல. இதுங்களை சமாளிக்கிறத விட அது ரொம்ப ஈஸி போல. அதுக்கு ஸ்கூல் தான் வைக்கணுமா என்ன? ஏ, நம்ம பிளான் என்ன சொல்லுங்க? மாத்துங்க மாத்துங்க, எவ்வளவு நாள் தான் மாத்துறீங்க, நானும் பாக்குறேன். எவ்வளவு நாள் பாப்போம் மேடம், பாப்போம். சரி, நம்ம எங்க ஷாப்பிங் போலாமா? நீ நானும் மட்டும். ஒண்ணு புரியல, அது என்ன நீங்க 2 பேரும் அப்ப போய் என்னன்னு கூப்பிட்டுக்கிறீங்க? அதுக்கு என்ன அர்த்தம்?
காலம் வரும்போது பதில் சொல்றேன். இப்ப சொல்ல மாட்டேன். புரியுதா? வரும்போது தெரிஞ்சுக்கோங்க. இப்ப அத பத்தி நீங்க ஒண்ணும் ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். ஓகே, போலாம். எங்க போலாம்? பொண்டாட்டி என்னை விட்டு வெளியே போறியா? நான் வேண்டாவா? அதானே, எங்களை விட்டு என்ன ஷாப்பிங்? நாங்களும் வருவோம், எனக்கு தெரியாது. ஏன் கேர்ள்ஸ் அவுட்டிங் நாங்க போக கூடாதா? இருக்கும் இத்தனை வருஷம் கேர்ள்ஸ் அவுட்டிங் தானே போயிருப்ப. சென்டிமெண்ட்ல லாக்கு. அது அங்க இருக்க கேர்ள்ஸோட. இங்க இருக்க கேர்ளோட எப்ப அவுட்டிங் போறது? இங்க இருக்க கேர்ளோட போற அவுட்டிங்க்கு நாங்களும் வருவோம். அவ்வளவுதான். வேண்டாம். நம்ம இங்க இருந்துடலாம். இதுங்களோட வெளியே போறதும் ஒண்ணுதான், வீட்டுல இருக்கிறதும் ஒண்ணுதான். இதுங்க டார்ச்சரியே. நம்ம வீட்லயே இருந்துடலாம். ஆமா ஆமா, அது நோ கரெக்ட். வேண்டாம், நம்ம வீட்லயே இருந்துடலாம். அப்ப எங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஓகே, நம்ம வீட்லயே இருக்கலாம். கோரசுங்க தொல்லை தாழ முடியலமா. எனக்கு வீட்டுக்கு பேசணும் போல இருக்கு. அப்பா குரல் கேட்டு ரொம்ப நாள் அவரும் பண்ணவே இல்லை. ஒருவேளை என் மேல கோவமா இருப்பாரோ? இல்ல போட்டு தரேன்னு என்னை ஏமாத்திட்டீங்கல்ல அத்தா. இல்லடா, அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை வந்துச்சு, மறந்துட்டு. சாரி சாரி, நீ கூட வா. ஏன் கோவமா இருப்பாருன்ற அப்பா உன் மேல? ஆமா, அப்பா டூருக்கு போகும்போது தானே ஊர்ல அபிஷேகம்ட்டு நான் ஊருக்கு வந்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு. நான் சரியா பேசவே இல்லை அப்பா கிட்ட. அதுக்கப்புறமா நான் சென்னைக்கு வந்தேன். திருப்பி அங்கிருந்து கேம்புக்கு போயிட்டேன். அங்க சிக்னலே இல்லை. அப்பாட்ட சுத்தமா நான் பேசவே இல்லை. அதுக்கப்புறம் நான் கேம்ப்ல இருந்து வந்த அன்னைக்கு அப்பா பெரியப்பா சித்தப்பா அத்தை அவங்களுக்குலாம் பிரசாதம் எடுத்துட்டு போயிட்டாருன்னு அம்மா சொன்னாங்க. அப்பவே அப்பா ரொம்ப மிஸ் பண்ணாரு, என்கிட்ட பேசிட்டே இருக்கணும்னு சொன்னாருன்னு சொன்னாங்க. ஆனா அன்னைக்கு நான் அப்பா கால் போட்டேன், ஆனா கால் போல. அதுக்கப்புறம் கிளம்பி நான் இங்க வந்துட்டேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் என் ஃபோன் என்கிட்ட இல்லவே இல்லை. நான் பேசவே இல்லை. நான் என்ன பண்ணட்டும்? ஒருவேளை அதே மாதிரி அப்பாவும் எனக்கு பண்ணவே இல்லை. அன்னைக்கு டேடி பண்ணும்போதும் அப்பா அங்க இல்லை. ஒருவேளை அப்பா என் கூட பேசக்கூடாதுன்னு இருக்காரோன்ட்டு எனக்கு தோணுது. அப்பா ஒருவேளை கோவமா இருப்பாரோ அப்படின்ற பயம். அப்பா உன் மேல எப்படி கோவமா இருப்பாரு பாரு. என்ன சொன்னாலும் ஒரு நியாயம் இருக்கு. உன் மேல கோவமா அவரு இருந்துட போறாரு. உங்க அப்பா உன்னை திட்ட மாட்டாரா? உன் மேல ஒரு கோவமே வராதா? ஆமா ஆமா, அவர் கோவம்லாம் பட மாட்டாரு. அவருக்கு பொண்ணுதான் செல்லம். இல்ல இல்ல, பொண்ணுதான் உலகமே. அவருக்கு பொம்பளை பிள்ளைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். நான் பிறந்துட்டேன்னா எங்க அப்பா அதுலயே கொஞ்சம் காண்டாதான் இருந்தாரு. அதுக்கப்புறம் இந்த அம்மா வந்தோடனே அவருக்கு எல்லாமே இந்த அம்மா தான். இந்த அம்மா தான் பாசம். இந்த அம்மா அங்க என்ன சொன்னாலும் தலையாட்டப்படும். இந்த அம்மாக்கு மட்டும் அங்க நோன்ற பதிலே கிடையாது. எல்லாமே இந்த அம்மாக்கு அவங்க அப்பா கிட்ட இருந்து எஸ் எஸ் தான். அதனால இந்த அம்மா அங்க என்ன சொல்றது, இந்த டேட் லிட்டில் பிரின்சஸ்னா எங்க அப்பா கிட்ட இந்த அம்மா தான் வச்சுக்கோயேன். அந்த அளவுக்கு. அதனால எந்த நோ இந்த அம்மா கிடைக்காது. என்னை எவ்வளவு வெறுப்பேற்ற முடியுமோ அவ்வளவு வெறுப்பேற்றுவாங்க அப்பாவும் பொண்ணும். அப்படியே பொண்ணை பொத்தி பொத்தி பாதுகாப்பாரு, தெரிஞ்சுக்கோ. நான் உங்களை வெறுப்பேத்துறேன். நான் உங்களை வெறுப்பேத்திட்டு இருக்கேன்னு சொல்ல வரீங்க. சரி சரி, அப்படியே இருக்கட்டும். எங்க அப்பா போட்ட இப்போ கால் போடுங்க, எங்க அப்பாட்ட பேசுதோம். நம்பர் போட்ட பெல் அடிக்குது, எடுப்பாங்க மேடம், எடுப்பாங்க. மேடம்? சரிங்க சார், சரி சரி. என் ஃப்ரெண்டு மட்டும் நீ சார்னு கூப்பிடுற. அதே நான் உங்க மேடம் கிட்ட மட்டும் இவ்வளவு கேள்வி கேட்கிற. அதே என் ஃப்ரெண்டு கேள்வி கேட்டா மட்டும் ஏன் அப்படி கேள்வி கேட்கறீங்கன்னு கேட்கிற. எனக்கு புரியல. எனக்கு அப்பவே தெரியும் உனக்கு ஃப்ரெண்டு பசங்க தங்கச்சி பசங்க கிடையாதுன்ட்டு. எனக்கு அப்பவே தெரியும். டேய் செல்லம், அப்படி இல்லடா, ஒரு ஃபன்னுக்கு தாண்டா சொன்னேன். சும்மா உனக்கு கலாய்க்க தாண்டா சொன்னேன். கோச்சுக்காதடா தங்கம். இந்த பொண்ணு அந்த ஃபாரின் போனாலும் போச்சு, அப்படியே மறந்துச்சு பத்தியா. ஒரு ஃபோன் இல்ல, ஒரு மெசேஜ் இல்ல. அப்பா ஒருத்தர் இருக்கனா என்ன, எந்த கவலையும் இல்ல போல. எனக்கு கண்ணுக்குள்ளேயே இருக்கு. எங்க பார்த்தாலும் எனக்கு அவளா தெரியுறா. ஏன் எங்க கேட்டாலும் அவ பேசுற மாதிரியே இருக்கு. ஆனா அது ஒரு ஃபோன் பண்ணல, ஒரு மெசேஜ் பண்ணல. இங்க அங்க அவளுக்கு செமினாரு வேலை பத்தாததுக்கு நம்ம டைமிங் வேற, அவ டைமிங் வேற. அவ ஃப்ரீயா இருக்கும்போது நம்ம தூங்குற நேரம், நம்ம நம்ம என்ன நினைப்போம், நம்ம முடிச்சுட்டு இருக்கிறப்ப அவ தூங்குற நேரம். இந்த மாதிரி இருக்கும்போது அதுவும் யோசிக்கொள்ள எப்படி பண்றதுன்ட்டு. பத்தாததுக்கு நீங்க வேற தொந்தரவு நம்ம பண்ணக்கூடாது, அவளே ஃப்ரீயா இருக்கும்போது பண்ணட்டும் அப்படின்னு சொல்றீங்க. நீங்க தான் சொன்னீங்க நம்ம பண்ணலன்னா என் பொண்ணே பண்ணட்டும், என் பொண்ணு எந்த வேலையும் எனக்கு எடுக்க விரும்பல, அவளை தொந்தரவு பண்ண விரும்பல. ஏதோ அந்த லூசோ யோசிச்சிருக்கோம். நீங்க ரெண்டு பேரும் இப்படி யோசிச்சுன்னே இருங்க, கடைசியில யாரும் பேசிக்காம அப்படியே இருங்க. எங்க உங்க போன் அடிக்குது பாருங்க. யாருங்க? அவன் புள்ளதான். இப்போ பேசுறது என் பிள்ளையா இருக்காது, நம்ம பொண்ணா இருக்கும். எடுத்து பேசுங்க. பண்ணிட்டால இப்ப வந்து நிம்மதியா இருங்க. என்னடி என் பொண்ணு பேசுவான் பார்த்தா உன் புள்ள இருக்கிறான். அவன் கேட்டு நான் என்னத்த பேச? இந்த குடி, நீயே பேசு.
பாத்தீங்களா? நான் சொல்லல. நான் ஒன்னும் பேசல. உங்க பொண்ணுதான் உங்ககிட்ட பேசணுமா? இந்தாங்க, உங்க பொண்ணுகிட்டயே குடுக்குறேன். நான் வெறும் ஃபோன் போட்டு தான் கொடுத்தேன். அவ்வளவுதான். இந்தாங்க, உங்க பொண்ணுகிட்ட பேசுங்க. இப்ப தெரியுதா? ஏப்பா எப்படி இருக்கீங்க? உங்க உடம்புலாம் எப்படி இருக்கு? ட்ரிப் எல்லாம் நல்லா இருந்துச்சா? எத்தனை நாள் கழிச்சு பேசுறீங்க? எனக்கு புரியல. அப்பான்னு ஒருத்தன் இருக்கன்னு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இப்பதான் தோணுச்சா அப்பான்னு ஒருத்தன் இருக்கான்ட்டு? பா, அப்படிலாம் இல்லப்பா, அப்படி சொல்லாதீங்கப்பா, ப்ளீஸ்ப்பா. சாரிப்பா, கொஞ்சம் பிஸி ஆயிட்டப்பா, என்ன மன்னிச்சிடுங்கப்பா. 2 ஷிஃப்ட்ல இருந்தா கூட என் பொண்ணு என்கிட்ட பேசிடுவா. ஏன், எவ்வளோ டயர்டா வந்தா கூட என்னை பார்க்காமலோ என்கிட்ட பேசாமலோ என் பொண்ணு இருந்ததே கிடையாது. ஏன், இங்க 3 ஷிஃப்ட்லாம் கூட பண்ணிருக்கல. ஏன், 2 நாள் கூட இருந்திருக்க. அப்ப கூட நடுவுல மாத்திரை போட்டேனா, சாப்பிட்டேனா, என்ன பண்றேன்னு என் பொண்ணு ஃபோன் பண்ணாம இருந்தது கிடையாது. நேர்ல என் பொண்ணு வந்து என்கிட்ட பேசாம இருந்ததே கிடையாது. ஆனா அங்க ஒரே ஒரு செமினாருக்கு தான் போனேன். ஆனா அப்பாவை மறந்துட்டியே, எனக்கு புரியல. அப்படி என்ன என் பொண்ணுக்கு ஒரு அப்பா கூட ஞாபகம் இல்லாம போச்சு? எனக்கு தெரியல. அதே மாதிரி அந்த கேம்புக்கு போகும்போது ஒரே ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன். அப்பா, நான் கேம்புக்கு போறேன், அங்க சிக்னல் இருக்காது, என் போனை நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு லாவண்யா போன்ல இருந்து ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன். அது கூட நீ வாய்ஸ் நோட்டா அனுப்பல. உன் குரலை கேட்டு எவ்வளவு நாள் ஆகுது தெரியுமா? எனக்கு புரியல. என் பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னா எனக்கு தெரியல. சரி, நீ ஏன் இளைச்ச மாதிரி இருக்க? சாப்பிடுறியா இல்லையா நீ அங்க? அப்பா, நீங்க வேற, நான் இங்க நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு குண்டா இருக்கு, இங்க வெட்டியா இருக்கிறதுனால நான் குண்டாயிட்டப்பா. நீங்க வேற என்ன கலாய்க்காதீங்கப்பா. சாரிப்பா, நான் கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன், மன்னிச்சிடுங்க. நீங்க என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் வாங்கிக்கிறேன், ப்ளீஸ். யாரு உங்க பொண்ணு இழைச்சிட்டா? நல்லா கொழு கொழுன்னு இருக்கா, அவளை பார்த்து இழைச்சிட்டான்றீங்க, எனக்கு புரியல. ஏய், ஆமா, இந்த தாவணி உன்கிட்ட கிடையாது. என்ன கழுத்துல கையில எல்லாம் நல்லா பல பலன்னு இருக்கு, இது எதுவுமே உன்கிட்ட கிடையாது. சரி, இன்னொரு விஷயம், நீ எத்தனை போனது 4 ட்ரெஸ். இந்த ஒரு ட்ரெஸ் வச்சாவே அந்த 4 ட்ரெஸ்ஸுக்கு இடம் இருக்காது. அப்புறம் இதெல்லாம் எப்படி? எனக்கு புரியலையே, என்ன நடக்குது அங்க? அதெல்லாம் அப்படித்தான், அப்படி வந்தது. இப்ப எப்படி? ஆரம்பிச்சிட்டா. திருப்பி குழப்பி பேசுறத ஆரம்பிச்சிட்டா. நிஜமா சொல்றேன், உங்க அம்மா பாவம் இப்ப தலை பிச்சுக்க போறாங்க பாரு. ஓ, அப்படி அப்படி. அப்ப சமாதானம் ஆயாச்சு. சரிம்மா சரி. அப்ப எப்படி லேப்டாப்பு, போனு, அந்த அட்டைப்பொட்டி அதெல்லாம் ரூம்ல வச்சிருக்குமா? டேய், நாம தாண்டா டியூப்லைட். உங்க அம்மா கூட புரியுது போலடா. நாம தாண்டா மக்கா இருக்கும் போல. ஆமாண்டா, ஆமா. நாம கொஞ்சம் மக்கா இருக்கும். அம்மா, இப்பதான் எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. சாரிம்மா, சாரி. நிஜமா என்ன திட்டாதீங்க, ப்ளீஸ். அதெல்லாம் எடுத்துட்டு போய் ரூம்ல வைக்காதீங்க. என் ரூம் மட்டும் பூட்டிட்டு தயவு செஞ்சு சாவி எடுத்துட்டு வந்துருங்கம்மா, சாவி எடுத்துட்டு வந்துருங்க. மம்மி கேட்டா என்ன வேணா சொல்லிக்கோங்க, என்ன வேணா சமாளிச்சுக்கோங்க, ஆனா சாவியை அந்த வீட்டுல வைக்காதீங்க. நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துருங்க. ஏய், ஏன் அப்படி சொல்ற? என்னாச்சு? என்ன பிரச்சனை? ப்ளீஸ்மா, என்ன திட்டாதீங்க. இங்க இருந்து சிவா கிளம்பிட்டா. அவ எப்ப வேணாலும் அங்க வரலாம். அவ வரத்துக்குள்ள தயவு செஞ்சு ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு மேல என்னால நடக்க முடியாது. ஏய், நீ வராம அவளையும் அனுப்பி வச்ச, எனக்கு புரியல. ஒண்ணு உன் கூட அவளை கூப்பிட்டு வந்துருக்கணும், இல்ல நீ அவ கூட வர வேண்டியது, நீ ஏன் தனியா அவளை விட்ட? எனக்கு புரியல. நான் அனுப்புனேன், நீங்க பாத்தீங்க. கத்தாதீங்கம்மா, நான் பண்ணலம்மா. நான் இவ்வளவு சொன்னாலும் இங்க கேட்கலம்மா. நான் என்னம்மா பண்ணட்டும்? ப்ளீஸ்மா, என்னோட ப்ராஜெக்ட் இருக்கு, என்னோட செமினார் இருக்கு, என்னோட சில டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. பத்தாததுக்கு நான் லைப்ரரியில இருந்து எடுத்த சில புக்ஸ் எல்லாம் இருக்குமா. அந்த புக்ஸ் எல்லாம் உங்களால தேடி எடுக்க முடியாது. பட் மத்தவங்க எல்லாம் அதை தேடுவாங்க, கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ எல்லாத்தையும் எடுக்க முடியாதுமா. நீங்க பேசாம ரூமை பூட்டிட்டு சாவி நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துருங்க. மத்தது அப்புறம் பாத்துக்கலாம். மீதிலாம் நான் வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கிறேன். மீதி எல்லாமே நம்ம வீட்டுல தாம்மா இருக்கு. இருந்தாலும் அந்த ரூமை பூட்டிடுங்களேன் ப்ளீஸ்மா. பூட்டி சாவி மட்டும் எடுத்துட்டு வந்துருமா. கோவப்படாதம்மா ப்ளீஸ்மா. ஏய், அவங்களுக்கு தான் தெரியாதுல்ல, உனக்கு தெரியும்ல. நீ ஏன்டி அவளை தனியா விட்ட? நீ ஏன் இப்படி பண்ண? உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? உனக்கு இங்க நீ ஆல்ரெடி பட்டது பத்தாதா? இன்னும் படணுமா? முட்டாளா நீ? முட்டாளா முடிவெடுப்பியா எப்பவுமே? எனக்கு புரியல.
இல்லம்மா அது வந்து இப்ப குழந்தை சத்தம் போடுற எதுக்கு இப்ப அவளை கத்திட்டு இருக்க? அவளே ரொம்ப நாள் கழிச்சு பாடிட்டு இருக்கா, எதுக்கு திட்டுற? எனக்கு புரியல. இல்லைங்க, அது வந்து அது உங்களுக்கு சொன்னா புரியாதுங்க. அந்த பிரச்சனை அது என்ன? ஒண்ணும் இல்லம்மா, ஏம்மா பதற? நார்மலா பேசம்மா, ஏன் இப்ப டென்ஷன் ஆகுற? எனக்கு புரியல. எதுவா இருந்தாலும் பாத்துக்கலான்னுட்ட, அமைதியா இருங்க. நீங்க பூட்டிட்டு சாவி எடுத்துட்டு வந்து வைங்க, அவ்வளவுதான், வேற எதுவும் நான் சொல்லல. ஏன்டா ரூமை போட்டு சொல்ற? எனக்கு புரியல. ஏன் ரூம் போட்டு சாவி எடுத்துட்டு வந்து வைக்கணும்? இல்லப்பா, சில காஸ்ட்லியான திங்ஸ் இருக்கு அந்த வீட்ல. உங்களுக்கு தான் தெரியும்ல, யாரும் எதுவும் கண்டுக்க மாட்டாங்க, யார் வந்தாலும் போனாலும் தெரியாது, அதனால பூட்டி வைக்க சொன்னப்பா, வேற ஒண்ணும் இல்லப்பா. இல்லையா, அதுக்கு தான் சொல்றியா? ஆமாப்பா, நான் கிளம்புற அவசரத்துல நான் எல்லாத்தையும் அப்படியே போட்டு வந்துட்டேன்ப்பா, அதனால சரி அம்மா அது யாரை கட்டுறதுக்கு பதிலா பூட்டிட்டு எடுத்துட்டு வந்துட்டா நான் வந்து பாத்துக்கிறேன்னு சொன்னேன்ப்பா. வேற ஒண்ணும் இல்லப்பா, நீங்க ஏன்பா நீங்க வேற அம்மா, எல்லாம் முன்னாலதாம்மா. ஏம்மா? நான் எனக்கு தெரியுது அம்மாவும் பொண்ணு ஏதோ மறைக்கிறீங்க, என்னமோ நடக்குதுன்ட்டு. என்னைக்குனா நான் கண் எதிர்க்க பார்க்கணும், இல்ல என் காது பட அது தெரியட்டும். அன்னைக்கு யாருக்கோ அவங்களுக்கு இருக்கு. ஆனா எனக்கு ஏதோ அரசல் புரசலா கேள்விப்படுற, பாத்துக்கிறேன். ஏம்மா? அடியே, நான் சொன்னதை நிரூபிச்சிட்டல நீ. கிளம்போது என்ன சொல்லணும் அதே பண்ணிட்ட பாத்தியா? அம்மா அப்படிலாம் இல்லம்மா, நீங்க வேற கவனம் இருங்கம்மா, ப்ளீஸ்மா. என்னடி என் பொண்ணு புதுசா வெக்கம்லாம் படுது, என்ன கதை? அப்பா நீங்க வேற கவனம் இருங்கப்பா, ப்ளீஸ்ப்பா. அம்மா அப்படிதான்ப்பா என்ன சும்மா ஏதாவது கலாய்ப்பாங்க, நீங்க அதெல்லாம் கண்டுக்காதீங்க ப்ளீஸ். அத அப்படியே விட்டுருங்க. நடிக்காதடி கள்ளி, நான் தான் சொன்னேனே என்ன நடக்கும் என்ன ஏதுன்னு சொன்னல. அதேதானே நடக்குது. அப்புறம் என்ன, அப்படியே தானே? அப்ப நாங்கெல்லாம் அவ்வளவுதான். புரிஞ்சிடுச்சுமா, அவ்வளவுதான் புரிஞ்சிடுச்சு. அம்மா நம்ம இத பத்தி நேர்ல பேசிக்கலாம் ப்ளீஸ், போதும். இதுக்கப்புறம் என்ன சிரிக்க வைக்காதீங்க, வேண்டாம். சொன்னா கேளுங்க, வேண்டாம்னா வேண்டாம், புரிஞ்சுதா? நான் உங்களுக்கு ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ண ஆசைப்படுறேன். இவங்க என்னோட ஃப்ரெண்ட். இவங்க பேரு கயல்விழி. நல்லா இருக்கா பேரு? நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லம்மா, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இவங்க, புரிஞ்சுதா? ஓ, அதுக்குள்ளே அங்க போயிட்டு ஒரு ஃப்ரெண்ட புடிச்சிட்ட. நீதான் ஈஸியா ஃப்ரெண்ட புடிச்சிட்டுவியே. சரி சரி. எப்படிம்மா, நல்லா இருக்கியா? உடம்புலாம் நல்லா இருக்கா? நான் நல்லா இருக்கேன் அங்கிள். நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க உடம்புலாம் பரவாயில்லையா? இதெல்லாம் பரவாயில்லம்மா, நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நிஜமாவாடி? அப்படியா? ஆமா ஆமா ஆமா, உங்ககிட்ட நான் போய் சொல்லியிருக்கேனா? அப்படியேதான், புரிஞ்சுதா? இப்பவாது நம்புறீங்களா? நீங்க தான் நம்ப ஆஹா ஓஹோன்னீங்க, நான் ப்ரூஃப் பண்ணிட்டேனா? நம்புங்க, இப்பவாவது பொண்ணை நம்புங்க. கொஞ்சமாவது பொண்ணையும் நம்புங்க, பொண்ணு மேல நம்பிக்கை வைங்க. ஏய், எனக்கு புரியல. அது எப்படி எல்லாத்தையும் நீ இப்படி? எனக்கு புரியல, எல்லாத்தையும் எப்படி இப்படி நீ இருக்க? கொஞ்சம் எனக்கு கத்துக்கூட, நானும் இதை பத்தி தெரிஞ்சுக்க விரும்புறேன். முதல்ல என் புருஷனை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன், கொஞ்சம் சொல்ல. நான் அதனால கத்துக்க விரும்புறேன். அம்மா, எங்க அப்பா எல்லாம் ஜெம்மு, ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்க அப்பாவெல்லாம் நீங்க சந்தேகமே படக்கூடாது, தெரிஞ்சு. உன்னை போய் கூப்பிட்டேன் பாரு, இதுக்கு நான் என் பையனை தான் கூப்பிடணும். நீ உன் அப்பா பொண்ணாச்சே. உங்க பையனே கூப்பிட்டுக்கோங்க, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. நீங்க சந்தேகப்பட வேண்டியதே உங்க பையனை தான், தெரிஞ்சுக்கோங்க. எங்களை சந்தேகப்படக்கூடாது, புரியுதா? எங்க வீட்டு மென்னெல்லாம் ஜெம்மு தான். யாரெல்லாமா உனக்கு ஜெம்மு? தெரிஞ்சுக்கிறோம். ஏன் உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாரும் தான் ஜெம்மு, அந்த சில பேரை தவிர. போதுமா? போதண்டி போதும். நான் தான் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருக்கேன்ல என் ஃப்ரெண்டு, நான் உங்ககிட்ட பேசுங்க. சரி, கூடு, உன் ஃப்ரெண்டு கிட்டயே பேசிக்கலாம். என்னம்மா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நாங்க கையல், எங்க அம்மா. அம்மா கிட்ட பேசுறீங்களா? ஏன் 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 ஆல்ரெடி பயமா இருக்கு, ஏன் இப்படி பண்றீங்க என்ன? பரவாயில்லையே, இந்தாங்க பேசுங்க. ஹாய் ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க? ஓ, ஏன் கூப்பிடுற அளவுக்கு வந்துட்டீங்க. சரி சரி, அப்போ ஓகேதான். என் பொண்ணுக்கு பிடிச்சா எங்களுக்கும் பிடிச்ச மாதிரிதான். எங்க பொண்ணுக்கு சம்மதம்னா, என் பொண்ணோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னா எங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச மாதிரிதான்.
அவனுங்க வரும்போது நீயும் வீட்டுக்கு வாமா என்ன? அதெல்லாம் நீங்க கூப்பிட தேவையில்லம்மா. கூப்பிடவே தேவையில்ல. அவங்களே வீட்டுக்கு வருவாங்க. நீங்க கவலைப்படாதீங்க. ஏன்? ஏதான்னு சொன்ன? நீ எப்படா வர? எனக்கு தெரியாதுப்பா. என் பின்னாடி இருக்கவங்களை கேளுங்க. ஆமா, இப்பதான் உன்னை கவனிச்சேன். நீ எங்க இருக்க? எல்லாம் இருக்க வேண்டிய இடத்துலதான் இருக்க. அதான் தெரியுதுல உங்களுக்கு. அப்புறம் ஏமா திரும்ப திரும்ப என்ன வெறுப்பேத்துறீங்க? வேண்டாமா, போதுமா, என்னால முடியலமா. ப்ளீஸ்மா. நீங்க ஏமா என்ன பத்தி யோசிக்க மாட்டீங்க? அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியும்ல. அப்புறம் எனக்கு அந்த கலர் வந்துரும். லாவண்யாவோ பிரகதியோ யாராவது ஃபோன் பண்ணாங்கன்னா திருப்பி என்ன பார்த்தாங்கன்னா திருப்பி நான் மாட்டுவேன். திருப்பி அவங்க என்ன கலாச்சி தள்ளிடுவாங்கம்மா. ப்ளீஸ்மா, வேண்டாமா. புரியல. திருப்பி வந்துரும்னா அப்ப ஆல்ரெடி அங்க ஒரு வாட்டி வந்திருக்கு. எதுக்கு வந்துச்சு? என்ன விஷயம்? சொல்லு. அதெல்லாம் சொல்ல முடியாது, போமா. அப்பா அம்மா கிட்ட மறைக்கிற அளவுக்கு ஏதோ நடந்திருக்கு. என்ன கதை? இல்ல, நான் அப்படி சொல்ல வரலம்மா. அங்க நடந்துச்சுல்ல, அத ஞாபகப்படுத்தணும், வேற ஒண்ணும் இல்ல. சரி நான் லாவண்யா கிட்ட கேட்டுக்கிறேன். அவ கேட்டா அவ சொல்லிடுவா, நான் அங்க பாத்துக்கிறேன். உன்கிட்ட இருந்து வராது தெரிஞ்சிடுச்சு. ப்ளீஸ், கெஞ்சி கேக்குறேன். லாவணி கிட்ட மட்டும் கேட்டுறாதீங்கம்மா, ப்ளீஸ்மா. அவ ஏதாவது டபுளா ட்ரிபிளா சொல்லிடுவாமா. வேண்டாமா, கெஞ்சி கேக்குறோமா. அவ ஏதாவது ஒண்ணுக்கு நாளா சொல்லிடுவா. வேண்டாம், நான் வந்து எல்லா கதையும் சொல்றேன். ப்ளீஸ், இப்ப எதுவுமே கேட்காதீங்க. சரி, பிளட் டெஸ்ட் வந்து எடுத்தாளா லாவண்யா? தாத்தா எல்லாருக்கும் எடுத்துட்டாளா? உங்ககிட்ட பேசினாலும் இதெல்லாம் செஞ்சுட்டேன், அப்படிதானே? ஆமா, அந்த டேட் வந்துச்சுல்ல, அதனாலதான் அவளை அனுப்பிச்சு வச்சேன். எல்லாருக்கும் எடுத்துட்டு இருந்தா அவன் மெசேஜ் பண்ணா. தாத்தாக்கு மட்டும் தான் பயந்துட்டு இருந்தேன். ஆனா தாத்தா ஒன்னும் சொல்லல அப்படின்னு தான் சொன்னா. மத்தபடி ஓகே, டெஸ்ட் போட்டு வரட்டும். அதுக்கப்புறம் இருக்கு உங்களுக்கு. பிபி மட்டும் நார்மலா இருக்குன்னு சொன்னா. அதனால தப்பிச்சிங்க. ஆனா ஊர் சுத்திட்டு வந்திருக்கீங்கல்ல, அங்க ஏதாவது பண்ணி சுகரை ஏத்திட்டு வந்திருக்கணும். அப்ப இருக்கு உங்களுக்கு. சுகர் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் ஃபோன் பண்றேன். சுகர்ல ஏதாவது பண்ணிருந்தீங்களோ வாங்குவீங்க, சொல்லிட்டேன் இப்பவே. உன்னை டாக்டர் படிக்க வச்சது தப்பு. நீ டீச்சரா இருக்கணும். முறைச்சியே கொடுமை பத்திரடி. எனக்கு புரியல. உன்னை டாக்டர் தான் படிக்க வச்சது தப்போ, டீச்சருக்கு தான் படிக்க வச்சிருக்கணும். எனக்கு உன்னை பார்த்து எப்படி தரமா இருக்கு? ஒரு டாக்டரும் டீச்சரும் கலந்து ஒருத்தங்க எப்படி இருக்கும் அப்படி இருக்கு. நீ டாக்டராவும் இருக்கிற, டீச்சராவும் இருக்க, சமயத்துல எனக்கு மாமியாராவும் இருக்க. என்ன பண்றது உன்னை வச்சுட்டு? ஒன்னும் பண்றதுக்கு இல்ல. அக்கறையா சொல்றது உங்களுக்கு வந்து கொடும் பத்துற மாதிரி தெரியுது. அப்ப மாமியார்லாம் அக்கறையா சொல்லுவாங்க, அதானே? நாங்க பார்த்தோம் எல்லா மாமியார் லட்சமே உங்களுக்கு தெரியும். எங்களுக்கு பார்த்த மாமியார்லாம் நல்லதுதான். எனக்கா இருக்கட்டும், உங்க அம்மாக்கா இருக்கட்டும், உங்க சித்திக்கா இருக்கட்டும், ஏன் உங்க மாமிக்கா இருக்கட்டும், எங்க மாமியார்லாம் நல்லவங்க தான். ஆனா மத்தவங்க யோசிச்சு பாருங்க, அவங்க மாமியார் எப்படி, ஏது, என்னன்னு. எங்களுக்கு இருக்க அதிர்ஷ்டம் எங்க பொண்ணுக்கு இல்லைல்ல. இருக்குமான்னு தெரியலன்றத விட இல்லன்னு தான் தெரியுமே. அப்ப என்ன பண்ண சொல்ற? சரிம்மா, இருக்கிற ரெண்டு நல்லா இருக்குல்ல. அந்த இல்லாத ஒன்ன பத்தி எதுக்கு கவலைப்படணும்? விட்டுருங்க. அதான் தெரிஞ்சிடுச்சுல. தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை பத்தியே யோசிச்சுக்கிட்டு. எனக்கு தேவையில்லாத விஷயத்த பத்தி நான் யோசிக்கிறதே இல்லை. அது எனக்கு தேவையில்லை. ஆனா எனக்கு தேவையான ரெண்டு சூப்பரா இருக்குல்ல, எனக்கு அது போதும். இருக்கிறத வச்சு நான் சந்தோஷப்பட்டுப்பேன். இல்லாததை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். புரிஞ்சுதா? அது எப்படி ஒரு பயம் இல்லாம, ஒரு ஃபீல் இல்லாம இவ்வளவு கேஷுவலா பேசுற? நீ சொன்னதுல இருந்து எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. ஆனா நீ என்னவோ கேஷுவலா பேசிட்டு இருக்க. அம்மா, பயம்ன்றது எல்லாருக்குமே இருக்கும். எல்லா நிமிஷமும் இருக்கதான் செய்யும். ஆனா இந்த நிமிஷம் எனக்கு அது வேணாம். இந்த நிமிஷம் இருக்க இந்த சந்தோஷம் தான் எனக்கு வேணும். இந்த பயத்தை விட எனக்கு அந்த சந்தோஷம் இப்போ முக்கியம். அந்த சந்தோஷம் நான் என்ஜாய் பண்றேன், அவ்வளவுதான். அந்த பயத்தை ஃபிளைட் ஏறினதுக்கு அப்புறம் பாத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பயம்தான் வாழ்க்கைன்னா அதை அங்க என்ஜாய் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆனா இப்ப எனக்கு இந்த சந்தோஷம் மட்டும்தான் முக்கியம். புரிஞ்சுதா? அதே மாதிரி நான் இன்னொன்னு சொல்றேன். இது உங்ககிட்ட சொல்லணும், நீங்க செய்யணும்ன்றதுக்காக மட்டும்தான் சொன்னேன். மத்தபடி நீங்க திருப்பி யோசிச்சு பிபி ஏத்தியோ டென்ஷன் ஆகியோ கத்தியோ ஏதாவது பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் அவ்வளவுதான், நான் சொல்லிட்டேன். புரியுதா? சொன்ன வேலையை மட்டும் செய்யுங்க. அதே மாதிரி காது பட ஏதாவது கேட்கும்.
கண்டிப்பா கேட்கும். ஆனா அதுக்கு ரியாக்ட் ஆகுறதோ டென்ஷன் ஆகுறதோ எதுவுமே பண்ணக்கூடாது. அதை நீங்க பண்ணுவீங்கன்னு தான் நிறைய விஷயம் நடக்கும். புரிஞ்சுக்கோங்க சொல்லிட்டேன். ஆனா நீங்க ரியாக்ட் ஆக கூடாது. புரிஞ்சுதா? என் அம்மா எப்படி இருக்கணுமோ அப்படிதான் இருக்கணும். புரிஞ்சுதோ? எப்பவுமே அம்மாவும் பொண்ணு இப்படிதான் பேசுறீங்க. ஆனா கேட்டா ஏதாவது சமாளிச்சிடுறீங்க. எனக்கு புரியவே இல்லை. இங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அது என்னன்னு தான் சொல்லுங்களேன். ஆனா இருக்கு, அந்த பிரச்சனை எனக்கு தெரியட்டும். அன்னைக்கு இருக்கு. அப்பா நாங்க ஜாலியா ஃபன்னா பேசிட்டு இருக்கோம்ப்பா. நீங்க வேற அதை சீரியஸா எடுத்துக்கிட்டு நாங்க ரெண்டு பேரும் கலாச்சி தானே பேசிட்டு இருக்கோம். சரி, எனக்கு எல்லாம் புரிஞ்சுது. நான் பாத்துக்கிறேன், பண்ணிக்கிறேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை. சரியா? நீ என்னை பத்தி யோசிக்காத. நீ எதுக்கு போனியோ சந்தோஷமா இருந்துட்டு வா. அவ்வளவுதான். புரியுதா? நீ பார்த்து பத்திரமா வா. நான் வச்சிடுறேன். சரியா? சரிம்மா, ஓகேம்மா, பாய்மா, பாய்ப்பா, டேக் கேர். மாத்திரை எல்லாம் கரெக்டா போடுங்க. அவ சுகர் டெஸ்ட் அமிச்சதுக்கு அப்புறம் என்ன மாத்திரை ஏது மாத்திரைன்னு அவகிட்டே சொல்லி கொடுத்து அனுப்புறேன். அதுக்கேத்த மாதிரி போடுங்க. அவ கரெக்டா எடுத்துன்னு வந்து கொடுப்பா. நானும் மெசேஜ் பண்றேன், இல்ல அவகிட்ட சொல்லி அனுப்புறேன். புரிஞ்சுதா? அதனால ஒழுங்கா போடுங்க. மத்தத நான் நேர்ல வந்து பாத்துக்கிறேன். ஊருக்கு போயிட்டு வேற வந்து என்ன பண்ணி வச்சிருக்கீங்கன்னு தெரியல. ஒழுங்கா போடுங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். டாக்டர் தொழில மூடி வச்சுட்டு எதுக்கு போனியோ அந்த வேலையை மட்டும் பாரு. புரிஞ்சுதா? டாக்டர் இங்க வந்து டாக்டர் ஆயிக்கலாம். அங்க எதுக்காக யாருக்காக போனியோ அத மட்டும் பண்ணுமா. புரிஞ்சுதா? புரிந்தது தாயே, புரிந்தது. புரிந்து கொண்டேன். சரி, வைத்து விடவா? வைத்து விடு மகளே, வைத்து விடு. சரிடா, பார்த்து பத்திரம்னா சீக்கிரமா வாடா. நீ இல்லாம போர் அடிக்குதுடா. சீக்கிரம் வந்துட்டு என்னால முடியலடா. இவங்க கூட எனக்கு என்னப்பா வேலை? எனக்கு கூட போர் அடிக்குதுப்பா. எனக்கு இவங்களை பிடிக்கவே இல்லை. எனக்கு இவங்க டார்ச்சர் தான். விட்டா நான் கூட ஓடி வந்துருவேன்ப்பா. ஆ, இல்லம்மா, ஒண்ணும் இல்ல. அங்கிள் பாய். பாய்மா. பாய் ஆண்டி. பாய். எல்லாருக்கும் பாய். பெத்த பொண்ணு ஒருத்தர் இருக்கானே, ஏதாவது ஒரு வார்த்தை பேசினாங்களா பத்தியா? அதெல்லாம் அப்படித்தான். எதுக்கு என்ன கிள்னீங்க? நான் உனக்கு போரா? என்கிட்ட இருந்து பிச்சுட்டு உடனே காத்துட்டு இருக்கியா? இவ்வளவு கொழுப்பு இருக்கும். அத்தான் ஏதோ அப்பா பாசத்துல சொல்லிட்டேன். அதுக்கு இப்படியா கிள்ளுவீங்க? வந்த கோவத்துக்கு இழுத்து வச்சு முத்தம் கொடுக்கணும் தான் தோணுச்சு. ஓனா போட்டு கில்லனே சந்தோஷப்படு. சிடும் பிச்சு. நீயும் உங்க அம்மாவும் வேற லெவல் ஃபன் போல. ஆமா ஆமா, அது என்னவோ உண்மைதான். எங்க அம்மா கூட ஃபன்னுன்றதை விட எப்படி சொல்லலாம், என்னோட டைரியே எங்க அம்மா அப்படி வேணா சொல்லலாம்.